ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி போன்லெஸ் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் மைதா, 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 டேபிள் ஸ்பூன் டேஸ்ட் மேக்கர். இந்த டேஸ்ட் மேக்கர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். ஏற்கனவே டேஸ்ட் மேக்கரில் உப்பு இருக்கிறதுனால உப்பு எப்பயுமே குறைச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்தில் கலக்கி வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கலவையில் போட்டு இப்போ நம்ம இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம கடாயில் எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இது போல் தூவி விடணும். அது சமயத்தில் எல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சதுக்கப்புறம் அதை பிரித்து எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்த பேட்சை போட்டுடுறேன். இது போல் எல்லாத்தையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இது உள்ளே நல்ல ஜூஸியாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பிரியாணிக்கு, கறி குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. டீ டைம்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்நாக் இது. அவ்வளோதான், இப்போ நம்ம கிறிஸ்பி போன்லெஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. See you on my next video. Bye.